ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். டைரக்டர் மிஷ்கின் பேசின விஷயம் சினிமா துறையிலேயே ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவர் பாத்தீங்கன்னா அவதூறான வார்த்தைகளை கொண்டு ரொம்ப கேவலமா எல்லாருமே இருக்கிற ஒரு பொது மேடையில நாகரிகம் இல்லாம இந்த அளவுக்கு ஒரு கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேச முடியும்னா அது டைரக்டர் மிஷ்கினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. குறிப்பா நடிகர் அருள்தாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எப்படிங்க அவருக்கு மனசு வந்துருச்சு? ஒரு பெரிய டைரக்டரு, நிறைய புத்தகத்தை படிக்கிறேன்றாரு, உலக சினிமாவை நான் பார்த்திருக்கேன் அப்படின்றாரு, எல்லாற்றிலும் அவர் எக்ஸ்பீரியன்ஸான ஆளு. ஆனா இருந்தும் ஒரு மேடை நாகரிகம் இல்லாம பத்திரிகையாளர்கள் முன்பு பெண் பத்திரிகையாளர் இருக்காங்க, இளம் பத்திரிகையாளர் இருக்காங்க, மூத்த பத்திரிகையாளர் இருக்காங்க, அவரை விட வயதுல மூத்தவர்கள் இருக்காங்க. ஆனா அதன் மத்தியிலும் ஒரு கெட்ட வார்த்தைகளை, தவறான வார்த்தைகளை, இழிவான வார்த்தைகளை சொல்லி எப்படி பேச முடியுது? அதுவும் இல்லாம இளையராஜாவை அவன் இவன்றது இதெல்லாம் ஏத்துக்க முடியாத ஒன்று. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் அருள்தாஸ் சொல்லியிருக்காரு. உண்மையிலே மிஷ்கின் அவர்கள் பேசுனது தப்புதான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்துக்களை தெரிவித்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் கருத்துக்கள் தெரிவித்திருந்தாங்க. ஆனா டைரக்டர் மிஷ்கின் இத குறித்து கொஞ்சமும் அவர் என்ன பண்ணல, மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்கல, அதுக்கு வருத்தம் கூட தெரிவிக்காம இப்பவும் நான் பேசுறது கரெக்ட் அப்படின்ற மாதிரி அவர் சினிமா வட்டாரங்கள்ல சுற்றி திரிறாரு. இதற்கெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே மிஷ்கினை நோக்கி பார்க்கணும், போக்கஸ் லைட்டு, கேமரா எல்லாமே மிஷ்கின் பக்கம் திரும்பணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தாங்க இந்த அளவுக்கு பேசுறாரு. எப்படிங்க இவரால இப்படி பேச முடியுது அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி கேட்டு இருக்காங்க. இதுல வேற என்ன சொல்றாங்கன்னா, இப்பெல்லாம் நடிப்புன்றது ரொம்ப ஈஸியா ஆயிருச்சுங்க. சோசியல் மீடியால ஒருத்தர் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயும் என்ன பண்றாங்க, அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி சார். ஏன்னா சோசியல் மீடியான்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால நடிப்பு வாய்ப்பு நிறைய பேருக்கு ஈஸியா கிடைச்சிருது. நீங்க இருக்கும் போதெல்லாம் அப்படி இல்ல. என்ன பண்ண முடியும்? காலத்தின் கட்டாயம் அப்படி இருக்கு. அதனால நாங்க என்ன பண்ண முடியும்? இதுக்காக எங்களை நீங்க ரொம்ப தகாத வார்த்தைகளை, அவதூறான வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை கொண்டு எங்களால திட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பிரபலம் எல்லாம் என்ன பண்றாங்க, ஒன்னு சேர்ந்து மிஷ்கினை என்ன பண்றாங்க, கையை காட்டி அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற கோரிக்கை அவருக்கு என்ன பண்ணுது, வலுவா இருக்குது. ஆனாலும் சினிமா துறையில முன்னணி ஹீரோக்களும் சரி, முன்னணி டைரக்டர்களும் சரி, முன்னணி ப்ரொடியூசர்களும் சரி என்ன பண்றாங்கன்னா, மிஷ்கின் அவர்கள் பேசுனது கண்டிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதற்கு முழுமையா பொறுப்பேற்று பொது மேடையில மிஷ்கின் அவர்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும், நான் பேசுனது தப்பு, இனிமேல் நான் என்ன பண்ண போறேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. இதுல அருள்தாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சினிமால இப்ப இருக்கிற மாதிரிலாம் இல்லங்க, உலக சினிமாவிலேயே பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்குன்னு ஒரு நல்ல பேர் இருக்கு, அவருக்கு நல்ல மதிப்பு இருக்கு. ஆனா மிஷ்கின் அவர்கள் பேசுறத வச்சு பாத்தீங்கன்னா அந்த பேரெல்லாம் கெடுத்துருவாரு போல இருக்கு. ஏன்னா சினிமாக்காரன் அப்படின்னாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க. நம்மளுக்கே எல்லாருக்குமே தெரியும், சினிமாக்காரன் அப்படின்னாலே நம்மள எல்லாம் ஒரு மாதிரி ஏளனமா பார்ப்பாங்க. ஆனா மிஷ்கின் பொது மேடையில எல்லாருக்கும் இப்படி பேசுறது அது இன்னத்தை வேற மாதிரி பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் யாருமே நல்லவங்களா இல்லங்க, எல்லாரும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்றோம் தான். ஆனா எங்க எப்படி பேசுறோம் அப்படின்றதுதான் நாகரிகமே இருக்கு. ஆனா மிஷ்கின் அவர்கள் இது மாதிரி பிரஸ் பீப்புள் இருக்கிற போது கேமரா முன்னாடி, பொது மேடையில, பெரியவங்களுக்கு முன்னாடி, பெண்களுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு கேவலமா, இழிவான, அவதூறான கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்றது அது அநாகரிகத்தின் உச்சம், நாகரிகமே இல்ல அப்படின்றது தான் அவர் அருள்தாஸ் என்ன பண்றாரு, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு சொல்றாரு. அதை அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நான் வன்மையா கண்டிக்க கூட இல்லை, என் கண்டனங்கள் இல்ல, என்னுடைய மனசு பொறுத்துக்க முடியல, என்னுடைய மன வேதனை தான் இதோட வெளிப்பாடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலே மிஷ்கின் அவர்கள் பேசுனது ரொம்ப 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 தப்பு தான். சோ அதனால அவருக்கு கோரிக்கைகள் பயங்கரமா எழும்பிட்டு இருக்கு. சோ என்ன பண்ண போறார் மிஷ்கின் அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.